ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தஸ்ஃபிக் ரீடிங். இன்னைக்கு நம்ம ஈத் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது ஈத் ஹென்னா ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ ஈத் வந்துருச்சு இல்லையா? அதனால ஹென்னா சேல் பண்றதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஆஃபர்ஸுமே நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஆஃபர் போட்ட உடனே நெறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இந்த டைம் வந்து ஹை பட்ஜெட்லயும் போடல. ஸ்டார்ட்டிங் வந்து ₹50 அதிகமான பட்ஜெட் வந்து 135 தான். இதுதான் அந்த 3 கிட்ட தான் நம்ம வந்து போட்டிருந்தோமே. ஆனா அதுக்குமே நெறைய பேரு வந்து புக் பண்ணிட்டாங்க. லோக்கல் டிஸ்பேச்சஸ். இது எல்லாமே ரீசெல்லிங்க்குமே ஆர்டர் இருக்கு. அதுக்கான ஆர்டரோடைய விளாக் வந்து கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இப்ப இன்னைக்கோட டே 1. டே 1ல நம்ம வந்து 200 கிராம் ஹென்னா பவுடர் வச்சு ரெடி பண்ண போறோம். 200 கிராம் ஹென்னா பவுடர் வச்சு எவ்வளோ கோன்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோட எண்ட்ல சொல்றேன் எவ்வளோ கோன்ஸ் வரும் அப்படிங்கிறத. அதாவது நீங்க கரெக்டான மெஷர்மென்ட் பண்ணலாம். அதாவது இந்த வீடியோல நான் மெஷரிங் வந்து அந்த அளவு சொல்லியிருக்க மாட்டேன். ப்ரிப்பரேஷன் தானே. ஸோ வந்து இப்பதான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே மிக்ஸ் பண்ற மாதிரி ஹென்னா பவுடர மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல ப்ராசஸிங் என்ன தெரியுமா? டைரி லிஸ்ட்க்கு வெயிட் பண்றது தான். ஹென்னா பவுடர வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சுகர் ஆட் பண்ணி. 200 கிராமுக்கு எவ்வளோ சுகர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரோட கமெண்ட்க்குமே நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து எவ்வளோ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 90 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் 90 கிராம்? 80 கிராம் தான் ஆட் பண்ணணும். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கூட தான் எப்பவுமே ஆட் பண்ணுவேன் சுகர் மட்டும். நம்ம இதில வந்து சுகரும் சரி, ஆயிலும் சரி, நான் வந்து அந்த கரெக்ட்டான மெஷர்மென்ட் குடுத்தேன் அப்படின்னா, அத விட ஒரு 5 கிராமோ, 10 கிராமோ கூட தான் ஆட் பண்ணுவேன். அது வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது என்னோட கோன் வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும். ஆ தஸ்லி மெஹந்தி அப்படிங்கிறது ஒரு நேம் கிடையாது. ஒரு பிராண்டா மாத்திட்டு இருக்கேன். அது வந்து என்னுடைய ட்ரீமும் கூட. லோக்கல்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த வீடியோவே என்னோட சரவுண்டிங்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தஸ்லி மெஹந்தி தெரியும். ஆ நம்மகிட்ட சொல்ற கஸ்டமர் என்ன அதிகமான கஸ்டமர் திரும்ப திரும்ப வாங்குறதுக்கு ரீசன் ஒண்ணு ஸ்டைல். இன்னொன்னு வந்து கரெக்ட்டான பிரைஸ். அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நான் இதுவரைக்கும் ஆர்கானிக் ஒன் 25க்கு தான் குடுத்துட்டுருக்கேன். இப்ப ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் அதிகமானனால ₹30 குடுத்துட்டுருக்கேன். இப்ப இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டே. இத மிக்ஸ் பண்ணிட்டேன்னா, நான் வந்து ஜஸ்ட் எவ்வளோ 200 கிராம் தான் பவுடர் ஆட் பண்ணேன். சுகர் வந்து 90 கிராம் ஆட் பண்ணேன். ஆனா இதனுடைய வெயிட் லாஸ்ட்ல போட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு. இதுல எவ்வளோ கோன்ஸ் வருதோ அப்படிங்கிறதுமே சஸ்பென்ஸா நான் வந்து வீடியோடைய எண்ட்ல கண்டிப்பா சொல்றேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்லயே வந்து லைட்டா இந்த மாரி வாட்டர் ஆட் பண்ணி அந்த கட்டி கட்டியா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உடைச்சு விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு டைரி ரிலீஸ் அப்ப பேக் பண்ணையில உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அதுவும் இந்த ஈத் அதாவது பக்ரீத் ரொம்பவே ஹரிபரியா போயிட்டு இருக்கு. எனக்கு பர்சனலா சொல்லணும்னா, ஏன்னா ஒரு பக்கம் கிளாஸ், இன்னொரு பக்கம் ஆர்டர்ஸு. ஆ இன்னும் டேவே நெருங்கல. ஒரு 8 டேஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன் இன்னும். அதுக்குள்ளயே ஆர்டர்ஸ் என்னால சுத்தமா தாங்க முடியல. இது மார்னிங் பேட்ச், இன்னும் ஈவினிங் பேட்ச் இருக்கும். லோக்கல் டிஸ்பேட்ச். அதுக்கப்புறம் வந்து ரீசெல்லிங்க்கு குடுக்குற மாதிரி இருக்கனால, டைம் மேனேஜ்மென்ட் சுத்தமா முடியல. கிளாஸே பெண்டிங் இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. நீங்களும் நம்மளுடைய தஸ்லீம் மெஹந்திய பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ரீசெல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ரீசெல் லிங்க்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் குடுத்துட்டுருக்கோம். ரீசெல் லிங்க்கு நீங்க 100 பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா, 18 200 பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம ₹15க்கு தான் குடுத்துட்டுருக்கோம். நெயில் கோனுமே அதே ரேஞ்சில தான் குடுத்துட்டுருக்கோம். ஆ யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டெயின் தெரியும். யூஸ் பண்றவங்களுக்கும் இதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கும் ட்ரையல் கிட்டும் இருக்கு நம்மகிட்ட. அதே மாதிரி பிரைடலுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டாவும் குடுத்துட்டுருக்கோம். பிரைடல் கிட்டுமே நம்மகிட்ட இருக்கு. நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா இந்த ஈதுக்கு வந்து உண்மையாவே நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து டைரி லிஸ்ட்க்கு நான் அந்த ப்ராசஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பெரிய வேலைன்னா, இந்த ஷெல்லோ ஷீட் கட் பண்றது, ரோல் பண்றது தான். பேக்கிங் கூட ஈஸியா பண்ணிடலாம். இத கரெக்ட்
கரெக்டான மெஷர்மெண்ட்ல கட் பண்ற விஷயம் தான். அதுக்காக நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். இதுலயே சொல்லியிருக்கேன் பாருங்க. போன வீடியோலாம் ஒவ்வொன்னா கட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? நீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுலருந்து அப்படி கிடையாது. ஒரு ஷீட்ட எப்படி கரெக்ட்டா வந்து 2 செகண்ட்ல கட் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இத பாருங்க. இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இத நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இது புரியல அப்டின்னா, கண்டிப்பா வேற வீடியோலயும் நான் வந்து ஆட் பண்றேன். அதுவும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஷிப்பிங் குடுத்துட்டு தான் இருக்கோம். ஆ கேரளாவா இருந்தாலுமே நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். அது கரெக்ட்டான அட்ரஸ் தான். நீங்க எந்த போஸ்ட் சொல்றீங்களோ, நம்ம அந்த போஸ்ட் இப்ப வந்து எஸ்டி கொரியரா இருக்கட்டும், இல்ல இந்தியா போஸ்ட்டா இருக்கட்டும், நீங்க எங்க சொல்றீங்களோ, நம்ம அங்க சொல்லி தான் நம்ம போடுறது. அதே மாரி ரிசீவ் ஆகுறதுமே வந்து 1 டே. இந்தியா போஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். மத்தபடி வந்து எஸ்டி கொரியரா இருக்கட்டும், ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், 1 ஆர் 2 டேஸ்ல ரிசீவ் ஆகிரும். அதனால நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு. நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி கட் பண்றதுனால நம்மளுடைய வேலை வந்து சுலபமாயிடும். இல்லன்னா ஒண்ணா மடிச்சு, அதுக்கப்புறம் அத ரோல் பண்ணி, அது பெரிய ப்ராசஸிங். இப்ப நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல இருக்கனால, நம்மளால அவ்ளோ நேரம் உட்காந்து பண்ண முடியாது. அதுவும் இல்லாம 1, 2ஆ இருந்துச்சுன்னா, நம்ம குயிக்கா நம்ம ஒண்ணொன்னா பண்ணிக்கலாம். இது வந்து பல்க் குவான்டிட்டி தான் இருக்குமே தவிர்த்து, ஃபெஸ்டிவல்ல அவங்கவங்க கேட்கறனால, நம்ம வந்து குயிக்கா வேல முடிச்சிடும். அதாவது நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக் இல்லாம இருந்துச்சு அப்டின்னா, இப்ப நமக்கு பர்ச்சேஸ் பண்றோம். திடீர்னு நம்ம வெளில போற நெலமையில இருக்கோம். அப்ப ஸ்டாக் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறோம். நமக்கு தெரியலனா கூட நம்ம வீட்ல உள்ளவங்க எடுத்து குடுத்துருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த மாரி பண்ணிட்டுருக்கேன். அதே மாரி ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸுமே நம்ம வந்து எடுத்துட்டுருக்கோம். உங்களுக்குமே இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம வந்து சொல்றோம். இப்ப ஹென்னா டை ரிலீஸ் ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ட் டை ரிலீஸ் வந்து இதுதான். மேல வந்து ஒரு பிளாக் கலர் மாதிரி ப்ரவுன் மாதிரி, கீழ நல்லா கிரீனிஷா இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் டை ரிலீஸ். இது வந்து நம்ம மார்னிங் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கையில நான் வந்து இது மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஒரு மத்தியானம் 12:00 போல எடுத்துட்டேன். 5 ஹார்ஸ் 5 ஹார்ஸ்க்கே எப்படி டை ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 5 ஹார்ஸ், 6 ஹார்ஸ் இருக்கும் அவ்வளோதான். 12 ஹார்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, அவ்ளோ நேரம்லாம் நான் வைக்க மாட்டேன். இதுவரைக்கும் நான் அப்படி வச்சதே கிடையாது. வச்சிருக்கேன் எப்படின்னா, ரமதான்ல வந்து சஹர் டைம்ல வந்து பேக் பண்றதுக்காக, இதுக்காக தராவி தொழுவுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்ப வச்சுட்டு போகையில எனக்கு அது ஈஸியா இருக்கனால நான் மார்னிங் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம நம்மளால வந்து நோன்பு வச்சிருப்போம். இந்த வேலைய பெருசா பார்க்க முடியாது இல்லையா? அதுக்காக. அதாவது உங்க இந்த டைம் மேனேஜ் பண்றது. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல இப்ப சில பேபிஸ் வச்சிருக்கவங்கலாம் பிசினஸ் பண்ணுவீங்க. அப்ப அவங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இதுக்கப்புறம் வரும் பாருங்க. இப்ப பார்க்கறதுக்கே ஒரு மாரி சாக்லேட்டியா, கிரீமியா இருக்குல்ல. லைட்டா அல்வா ஃபீல் வேற வரும் எனக்கு. எப்பவுமே மிக்ஸ் பண்ணையில இந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிக்ஸிங் பார்ட்ல இதுதான். ஸ்டார்ட்டிங்ல கூட எனக்கு அந்த அளவு பிடிக்காது. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த இந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்போ வரைக்குமே இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு கிரேஸின்னு. இப்ப மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த ரோல்டு கோன்ல பேக் பண்ணணும். இதுதான் பெரிய வேலை. அதாவது இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, எங்கேயும் ஒழுகவும் கூடாது. நம்ம மேலேயும் படக்கூடாது. கையிலயும் அந்த அளவு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா நெறைய விஷயத்த இப்போ ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, அத மட்டும் பண்ணக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். லார்ஜ் சைஸ்ல நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இத ஹேண்டில் பண்றதே இப்போ ஒரு பெரிய கொடுமை. வீடியோ பார்த்தாலே தெரியும் எப்படி திணறுது. அப்ப நேர்ல பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதோடைய வெயிட் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேனே, ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி முடிக்கும்போது 850 கிராம் இருந்துச்சு. அதாவது 850 கிராம் இருந்துச்சு. பெர் கோனுக்கு வந்து 25 கிராம்னு நீங்க மெஷர் பண்ணாலும், 850 கிராமுக்கு எவ்வளோ கோன்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கங்க. அதாவது என்னோட கோன்ல 25 கிராம்னு சொல்லுவேன். ஆனா 25 கிராம் இருக்காது.
அதுக்கு கூட தான் இருக்கும். 26 சில நேரத்துல 30 வரைக்குமே போயிரும். அதாவது அளவு வந்து நானுமே எனக்கே 2 வருஷம் ஆயிட்டு. இன்னுமே கரெக்ட்டான மெஷர்மென்ட் எடுக்க முடியாத ஒரு விஷயம்னா இதுதான். அது வந்து எப்படிதான் கூட போகுதுன்னே எனக்கும் தெரியல. கடைசியா அந்த ஒரு சொட்டு வரைக்குமே நான் வந்து வலிச்சிருவேன் எப்பவுமே. ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல எந்த விஷயத்தையும் அதுக்காக. இப்ப பேக் பண்ணிடலாம். ஈஸியா பேக்கிங் முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுடைய ஆர்டர்ஸ கம்ப்ளீட் பண்ணி ஆர்டர்ஸ் எப்பவுமே எடுக்கையில என்ன பண்றீங்கன்னா, மோஸ்ட்லி ஜிபே பண்ண சொல்லிடுங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுடைய அட்ரஸ் குடுத்தீங்க அப்படின்னா, யார்கிட்டயுமே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் குடுக்காதீங்க. அது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, இது நான் பிசினஸ்ல கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா, அம் கேஷ் ஆன் டெலிவரினால நெறைய இஷ்யூ ஆகுது. அம் அதாவது தெரிஞ்சவங்கக்குள்ளேயே சில நேரத்துல மனஸ்தாபம் ஆகுதுல்ல அதுக்காக. ஃபோன் ஃப்ளோ பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்கு? அதான் தஸ்லீம் மெஹந்தி. நானே சொல்லிக்கிறேன்ல. நான் அப்படிதான் லைட்டா ஃப்ரீ ப்ரமோஷன் நானே பண்ணிப்பேன் எனக்கு. இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, பார்த்து பண்ணீங்க. பார்த்து, பார்த்து பண்றத விட டைம் மேனேஜ்மென்ட் தான். இப்ப நான் டைரி லிஸ்ட்குள்ள இதெல்லாம் பண்ணுனேன். அதாவது ரோல் பண்றது எல்லாமே டைரி லிஸ்ட்குள்ளார பண்ணிருவேன். இந்த பேக்கிங் வந்து பண்ணையில அப்பதான் நம்ம கிடுகிடுன்னு பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். இது டக்கு டக்குன்னு நம்ம டேப் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து 1000 கோன் நல்லா டக்குன்னு பண்ணிடுவேன். ரொம்ப கஷ்டமான விஷயமே ரோல் பண்றது தான். கோன ரோல் பண்றது தான். அதுக்கு தான் நாக்கு தள்ளி போயிரும். மத்தபடி எல்லாமே ஓகே தான். இப்ப வந்து நம்ம கேட்டவங்களுக்கு பேக் பண்ணிடலாம். எனக்கு லோக்கல் ஆர்டர்ஸ் நெறைய இருந்துச்சு. இதுல வீடியோல இவ்வளோதான் ஆல்ரெடி வீடியோ வந்து லென்த்தா போயிட்டுருக்கு. நம்ம மினி கிட் போட்டிருந்தோம்னு சொன்னேன்னா 135க்கு. அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து அத மட்டும் நான் உங்களுக்கு பேக் பண்ணி காட்டியிருக்கேன். பேலன்ஸ் உள்ளத நான் வந்து எதுவுமே காட்டல. நான் ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கனால. இந்த மாதிரி தான் பேக்கிங். இந்த பேக்கிங் கவர்லாம் மீஷோலயே கிடைக்குது தேடி பார்த்தீங்கன்னா. ஆம் பல்க் குவான்டிட்டி இருக்குந்துச்சியா, அதுவுமே நான் வந்து குடுத்துட்டேன். 25 கோன்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுவுமே நான் வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டேன். இப்போ மார்னிங் பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் பேட்ச்க்கு உள்ள லோக்கல் ஆர்டர்ஸ்க்குள்ளத மறுபடியும் பேக் பண்ணணும். மறுபடியும் ஹென்னா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்படிதான் என்னோட ரொட்டீன் போயிட்டுருக்கு ஈத் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கும் கண்டிப்பா ஹென்னா வேணும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு அப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.